அன்னைக்கு முதியோர்கள் ரொம்ப பேர் பாதிக்கப்படுறாங்க. ஆனா இன்னைக்கு என்கிட்ட லட்சோப லட்ச இளைஞர்கள் இருக்காங்க. தயவு செய்து உங்க அப்பா அம்மாவை என்னைக்குமே கை விட்டுறாதீங்க. பெத்த பிள்ளைகள் இருந்தால் இல்ல, இந்த பெத்த பிள்ளைகள் ஃபாரின் போயிட்டு கவனிக்க முடியாம இருந்தால் அவங்களுக்காக முதியோர் இல்லம் கட்டலாம், தப்பு கிடையாது. நீங்க விடாதீங்க உங்க பெத்த தாய் தப்பன, அதான் தெய்வம். அதை கும்பிடு, வேற எதையும் கும்பிடாத. எங்க இருக்கீங்க? உங்க ஊரு தேனாம்பேட்டை. வணக்கம். சும்மா இன்னைக்கு எல்லாரையும் பார்க்கணும் எங்க சொன்னாங்க. வேணாம், முதியோர்களை போய் பார்ப்போம். சொந்த ஊர் மதுரைங்களா? சரி சரி சரிங்கம்மா. இந்த வந்து எல்லாரையும் பார்த்துட்டு திருச்சியில எங்க? தென்னூர். என்ன தெரியுதுங்களா? படத்துலதான் அதான் விஜயகாந்த் படம் பார்த்திருக்கீங்களா? எல்லாரையும் பார்த்துட்டு வரேன். அப்புறம் இடையில அங்க கூட்டு வச்சுப்பேன். யோசிச்சு பாடுறா, பசி பட்டினா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? பைத்தியக்காரனாவே இருந்தாலும் 3 வேளையும் பசிக்கு மேடா. யாரா அந்த பசிக்கு பதில் சொல்றது? குத்துப்பட்டவன் கூட வழியில தூங்கிடுவான், குறை வைத்துக்காரன் பசியில தூங்க மாட்டான். அதனால தான்டா செத்த பின்னாடியும் பசியோட போயிடக்கூடாதுதான் சுடுகாட்டுல வாய்க்கரசி போடுறாங்க. பசியோட எந்திரிக்கிற ஏழைங்க பட்னியோட படுக்க கூடாது. நான் மாறுதட்டி சொல்லுவேன், சாப்பாடு என்றால் அதில் விஜயகாந்த் தவிர யாரும் பேர் எடுக்க முடியாது. ஏன்னா போட்டு பேர் எடுக்கணுங்கிறது கிடையாது, எதுவுமே இங்கிருந்து வரணும். இங்கிருந்து வந்தால்தான் அது நிலைக்கும். இதயத்திலிருந்து எதுவுமே வரணும், வந்தாதான் நிலைக்கும். இத்தனை பேரும் 25 வருஷமா இருந்து நீங்க வந்திருக்கீங்கன்னா, என் பின்னாடி அரக்கால் டவுசர்ல போட்டிருந்த தலைவர்கள் இன்னைக்கு முழு மனுஷனா மேடையில உட்கார்ந்து இருக்காங்க. ஏன்? நீங்களும் என்ன உங்களுடைய 10 வயசுல இருந்து அன்னைக்கு பார்த்திருப்பீங்க. இன்னைக்கும் என்ன ஏன் சொல்றீங்க? நான் செய்கின்ற உதவி உங்கள்கிட்ட எல்லாம் போய் சேர்ந்ததுனாலதான் எனக்கு இந்த வரவேற்பு கொடுக்குறீங்க. நான் 100 பேர் உதவி கேட்டா நான் 100 பேருக்கு செஞ்சிருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. நான் செஞ்ச உதவி 5 பேருக்காவது போய் சேர்ந்திருக்கிறது என்ற மனநிம்மதி தான் எனக்கு. ஆனா அந்த 5 பேருக்கு கூட கடந்த 30 வருஷமா ஒழுங்கா யாருமே உதவி பண்ணலங்கிறதா என்னுடைய வாதம். விஜயகாந்த் பொறுத்த மட்டும் அது வேறு, இது சாப்பிட வச்சு அழகு பார்க்கறோம் தான் விஜயகாந்த் பொறுத்த மட்டும். ஆக நல்ல தீர்ப்பு சொல்லணும், நீங்க சொல்லுவீங்க நம்புறேன். என் கட்சி தொண்டர்கள் சொல்லுவாங்க, அன்னைக்கு நான் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு எடுப்பேன் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். ஐயோ, நான் சாப்பிட்டேன். அப்பவே சாப்பிட்டேன். இது வரைக்கும் மத்தவங்களை பார்க்க வச்சு நான் மட்டும் சாப்பிட்டதே இல்ல. இந்தாங்க கோவிந்தா, வாழைப்பழத்தை கொண்டு போய் 2 யானைக்கு கொடு. சரி, 2 யானைக்குமா? ஏங்க, ஒரு யானை தான் வந்ததா சொன்னாங்க. நீங்க நான் சொன்னது உங்க யானைக்கு சேர்த்து. சாப்பிடுங்க. இந்த நாட்டுல இருக்கிற கோடான கோடி சாதாரண ஏழை ஜனங்களோட மனசுதான் எனக்கு பெரிய சிம்மாசனம். அதுல எனக்கு எப்பவுமே ஒரு தனி இடம் உண்டு. என்ன தனின்னு கேலி பேசுறவங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், சதிகாரங்கிட்ட இருந்தா நான் தனியா இருக்கேன், சுயநலக்காரங்கிட்ட இருந்தா நான் தனியா இருக்கேன், சூழ்ச்சிக்காரங்கிட்ட இருந்தா நான் தனியா இருக்கேன். நல்லவனா இருந்தா தெய்வம் காப்பாத்தும், கெட்டவனா இருந்தா அதே தெய்வம் காட்டி கொடுக்கும்.